ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, கடந்த சில நிகழ்ச்சிகளில் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அந்த திருமண பொருத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதில் எந்த மாதிரியான பொருத்தம் முக்கியமான பொருத்தம் அப்படிங்கிற அதி உன்னத விஷயங்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக அழகான மனைவி அழகான கணவன் யாருக்கு அமையுது அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டமே இல்லாமல், திருமண வயசு கூட திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் சில பேர் இருக்காங்க இல்லையா? எந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விருப்பம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். பொதுவாகவே இது பல்வேறு விஷயங்களில் நம்ம சமூக ரீதியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த காலத்தை பொறுத்தளவுக்கு, அதாவது ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவான் இது ஒரு ராசி கட்டத்தில் இணைஞ்சிருக்கும் அல்லது பக்கத்து ராசிகளில் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. பெரும்பாலான ஜாதகத்தில் புதன் சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறது உண்மை. இந்த புத ஆதித்ய யோகம் இருந்தது அப்படின்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறைந்தபட்சம் டிகிரி, அதாவது ஒரு பட்ட படிப்பாவது படிக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குது. அதே மாதிரி இந்த புதன் பகவானோடு சுக்கிர பகவானோ சந்திர பகவானோ இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக திருப்திகரமான திருமண வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் சந்திர பகவான் இருக்கிறாரோ இல்லையோ, ஆனால் புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் ஒன்று இணைந்து அல்லது ஒவ்வொரு கிரகங்களுமே பக்கத்து ராசி கட்டங்களில் இணைவு பெறக்கூடிய சூழல் இது நாள் வரையில் இருந்துகிட்டு இருந்தது, இந்த காலத்து வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இந்த காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வயசுக்கு முன்னாடி 2002 அல்லது 2003 சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அநேக குழந்தைகளுக்கு இந்த சுக்கிர பகவான், அதாவது சூரிய பகவானோடு சேர்ந்தோ அல்லது சூரிய பகவான் இருக்கக்கூடிய ராசிக்கு பக்கத்தில் இருக்கிறதில்லை அப்படிங்கிறத உண்மை. சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இணைந்து அல்லது சுக்கிர பகவானும் புதன் பகவானும் பிரிந்திருந்தால் கூட பரவாயில்ல, புதன் பகவானுக்கு ஓரிரு ராசி கட்டங்கள் தள்ளித்தான் சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த திருமண சம்பந்தப்பட்ட சம்சார வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாத ஒரு சூழல் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சாஸ்திர ரீதியாக இந்த மாதிரியான உண்மை இருந்துகிட்டு இருந்தால் கூட இன்னும் சில பேர் என்னை சந்திக்க வருகிற திருமணம் பண்ணக்கூடிய வயசில் உள்ளவங்க தன்னுடைய ஜாதகத்தை பார்த்து திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை என்னோடு பகிர்ந்துக்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்தில் திருமணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க பெற்றவங்க. ஆனால் எனக்கு திருமண வாழ்க்கையில் இஷ்டமில்லை அப்படிங்கிற விஷயத்தை மிக மிக உறுதியோடு சொல்லக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. திருமணம் பண்ணினால் நன்மை நல்லது அப்படின்னு பெற்றவங்க சொன்னால் கூட திருமணம் பண்ணாமல் இருந்தால் என்ன கெட்டது, திருமணம் பண்ணினால் என்ன நல்லது அப்படின்னு திருப்பி நம்மை கேள்வி கேட்கக்கூடிய அமைப்பில் நிறைய இளைஞர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. அதற்கு காளையர் அப்படிங்கிற பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விருப்பு அப்படிங்கிறத விட வெறுப்பு ஏற்பட அதிகபட்ச காரணமாக அமையுது அப்படிங்கிறத உண்மை. ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்தால்தான் வாழ்க்கையா அல்லது ஆணும் பெண்ணும் சேராமல் தனிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாதா அப்படிங்கிற மாற்று சிந்தனைக்கு நிறைய பேர் தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. என்னை சந்திக்க வரக்கூடிய நிறைய பேர் சொல்லுவது, எவ்வளவு ஆறுதல் சொல்லி எவ்வளவு அவங்க மனசை அவங்க திருப்திப்படக்கூடிய அளவுக்கு திருமண விஷயத்தை நம்ம சொல்லி வச்சாலும் திருமணம் பண்ணின எல்லோருமே சந்தோஷமாக வாழ்கிறாங்களா அப்படின்னு எதிர்கேள்வி நம்மை கேட்குறாங்க அப்படிங்கிறத உண்மை. அதாவது அவங்களோடு இருக்கக்கூடிய தோழிகள் அல்லது திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் திருமணம் பண்ணி திருமண வாழ்க்கையில் சோகமாக இருக்கக்கூடிய சூழலை பார்க்கும் பொழுது இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திருமணம் செய்யணுமா, திருமணம் செய்து கஷ்டப்பட்டு வாழ்வதற்கு பதிலாக நம்ம இஷ்டப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு ஆண் பெண் இருபாலரும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வருகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வந்துட்டு இருக்குது. சாஸ்திரம் சம்பிரதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேலாக திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத சங்கடம், தேவையில்லாத சந்தேகம், தேவையில்லாத ஒரு சில சொல்ல
முடியாத ஒரு சில வேதனைகளும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த சாஸ்திர சம்பிரதாய சம்பந்தப்பட்ட நெறிமுறைகளை கையாண்டு முறையான வாழ்க்கைக்கு தயாராகும் பொழுது சரியான திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் அமையும் அப்படிங்கிறது உண்மை. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கக்கூடிய அமைப்பில் உலகத்தில் எந்த இடத்துல கௌரவம் பார்த்தாலும் தன்னுடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் கௌரவம் அல்லது கர்வம் பார்க்காம இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தில் கௌரவமாக வர முடியுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய, எவ்வளவோ பட்டம் வாங்கி கூட குடும்ப வாழ்க்கையில திட்டம் இல்லாமல் பிரிந்து போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயமா தான் இருந்துட்டு இருக்குது. இருந்தாலும் படைச்ச இந்த வாழ்க்கையில கிடைச்ச மனைவி கிடைச்ச கணவனை பிடிச்ச மாதிரி வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திக் கொள்வது அனைவருக்கும் நல்லதுங்கிற விஷயத்தை என்னுடைய அனுபவத்தின் மூலமாக பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.